வணக்கம். இன்று 4வது குறள் தவம் என்ற அதிகாரத்தில் இருந்து பார்ப்பதற்கு இருக்கிறோம். நேற்று என்ன சொன்னேன்? மௌனமாக இருப்பார்கள் தவம் செய்பவர்கள்னு சொன்னேன் இல்லையா? அவர்களை நாம் இன்னும் ஒரு பேரும் வச்சு கூப்பிடலாம். என்ன மாதிரி? சித்தர்கள். சித்தம் என்றால் நிலைப்பாடு, மனதின் எண்ணம். சித்தர்கள், சித்தி பெற்றவர்கள். உலக நடைமுறையிலிருந்து ஒதுங்கி ஒருங்கிணைந்த சிந்தனையோடு உலக நலனுக்காக பாடுபடுபவர்கள்தான் சித்தர்கள். அவர்களும் அதிகமாக பேச மாட்டாங்க, சரியா? இப்போ அந்த சித்தர்கள் என்ன? சித்தித்தல்னா என்ன? கைகூடுதல், கைவரப்பெற்றவர்கள், நல்ல எண்ணங்களை தம் வசம் கொண்டவர்கள், எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பவர்கள். அவங்கெல்லாம் என்ன? சித்தர்கள். இது ஒரு படி மேலே தவம் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு அடுத்த நிலை அது சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போய் பார்க்குறீங்கள, நான் போய் சாமியாரை பார்த்தேங்க, அவர் கையை நீட்டினோடனே எலுமிச்சம்பழம் வந்துச்சு, கையை நீட்டினோடனே குங்குமம், அதெல்லாம் சும்மா. ஆனால் அப்போ நம்புகிறோம் இல்லையா? அந்த ஒரு நிலைப்பாட்டினால் அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்படும், சித்திக்கும், கைகூடும்னு பொருள் இருக்குது. அதை தான் அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தவம் இயற்றுபவர்களை சித்தர்கள் என்றும் நாம் அழைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நம்ம குறளை பார்க்க இருக்கிறோம். ஒன்னார் தேரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். ஒன்னார் தேரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும். ஒன்னார் தெரல், தவறு செய்பவர்கள், அவர்களை தண்டித்தல். தப்பே செஞ்சுட்டு இருக்கான்னு அவனை அப்படியே விட்டு வைக்கக்கூடாது இல்லையா? ஆடும் வரையாட்டம் அப்படின்னு விடக்கூடாது அவனை. ஏதாவது ஒரு இடத்துல அவனை என்ன செய்யணும்? பிடிக்கணும். நீ செய்யறது தப்புங்கிறத நம்ம தெரிய வைக்கணும். அப்போது நமக்கு பகையாக அல்லது துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தீயவர்கள், இவர்கள் என்ன பண்ணலாம்? அவர்கள் தண்டிப்பார்கள். சாபம் கொடுக்குறாங்கல்ல முனிவர்கள், பிடிச்சிக்கோ சாபம் கொடுக்குறாங்கல்ல, தண்டிப்பதும். அதே போல் தமக்கு நன்மை செய்பவர்களை மேன்மேலும் வளரச் செய்வதும் தவத்தின் வலிமை கொண்ட மக்களுக்கு கண்டிப்பாக முடியும் என்று கூறுகிறார். என்ன இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? தவம் செய்தார் முனிவர், சாபம் விட்டுட்டார், முனிவர் வரம் கொடுத்து விட்டார். ரெண்டுமே நம்ம இதிகாசங்கள், புராணங்கள், கதைகள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுதான் இது. தமக்கு இடையூறு விளைவிப்பவர்களை தண்டித்தற்கும் தமக்கு நன்மை செய்பவர்களை மேன்மேலும் சிறக்க வைத்தலும் தவம் இயற்றக்கூடிய மக்களால் செய்ய முடியும், தவசிகளால் செய்ய முடியும் என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்ம கொஞ்ச நேரமாவது நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன்.